SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கொங்கு மண்டலத்திலும் பரவலாக தன்னுடைய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பதித்திருக்கின்றது. அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் பகுதிகளிலும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு சில தொகுதிகள் தோல்வி அடைந்தாலும் கணிசமான ஓட்டுகளை விஜய் கொங்கு மண்டலத்திலும் பெற்றிருக்கின்றார். கணிசமான தொகுதிகளையும் விஜய் கொங்கு மண்டலத்தில் கைப்பற்றிருக்கின்றார். விஜய் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்துமே அவர் பிரச்சாரங்களுக்கு சென்று வந்ததும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்திய தொகுதிகளாகவுமே பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் விஜய் சென்று வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே விஜய் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். தான் சென்று வராத ஒரு சில மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளில் விஜய் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த பகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்தியிருந்தால் விஜய் தன் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன் கையில் வைத்திருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. விஜய்க்கு வெற்றி வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடியது தன்னுடைய முகம் மட்டுமே, விஜயனுடைய முகம் மட்டுமே. வேட்பாளர்களை தவிர்த்து விஜய் மட்டுமே 234 தொகுதிகளிலும் வேட்பாளராக மக்கள் பார்த்த அந்த ஒரு காரணம் மட்டுமே இன்று விஜய் இது போன்ற கணிசமான ஓட்டுகளை பெறுவதற்கும் கணிசமான தொகுதிகளை கைப்பற்றுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது. பெரும்பான்மையான தொகுதிகளில் விஜயை தவிர்த்து எந்த ஒரு வேட்பாளரும் பொதுமக்களுக்கு பரிச்சயமான முகம் கிடையாது. தான் செல்லக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் விஜய் தான் உங்களுடைய வேட்பாளர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அது கேட்டார் போல வாக்களியுங்கள் என்றும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் விஜய் மிகவும் கவனமாக அதை கையாண்டிருந்தார். தான் செய்வதை மட்டுமே சொல்வேன் எனவும் தன்னால் செய்ய இயலாததை மற்ற கட்சிகள் கூறிவிட்டு வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்கக்கூடிய விஷயத்தை தானும் வாக்குறுதியாக மட்டும் அறிவிக்கப் போவதில்லை. தன்னால் என்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதை மட்டுமே வாக்குறுதியாக அறிவிப்பேன் என்று தொடர்ந்து விஜய் தன்னுடைய வாக்குறுதிகளை முன்னிறுத்தி 96 பக்க அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் காவல்துறை, நெசவாளர்கள் உள்ளிட்ட மீனவர்கள் முதல் அடிப்பட்டு மக்கள் என அனைவருக்கும் தேவையான வாக்குறுதிகள் அந்த அறிக்கையில இடம்பெற்றிருந்தது. அறிக்கையை மக்களிடையே நல்ல ஒரு விதமாக கொண்டு சேர்ந்தது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறுவார் என்கின்ற அந்த ஒரு கருத்து கணிப்பு இன்று சுக்குநூறாக உயர்ந்திருக்கின்றது. அண்மையில் வெளியான எக்ஸிட் போலிலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதிகபட்சம் 30 தொகுதிகளுக்கு உள்ளாக மட்டுமே வெற்றி பெறுவார் என்ற அந்த ஒரு கருத்து கணிப்பு பரவலான நேஷனல் மீடியாக்களிலும் அதே போன்ற கருத்து கணிப்பு ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டிருந்தது. அத்தனை கருத்து கணிப்புகளும் சுக்குநூறாகும் வகையில் தன்னுடைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாக்கக்கூடிய வகையில் விஜய் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார். தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றார். அவருடைய தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் 40,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் விஜய் முன்னிலை வகித்து வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தான் போட்டியிடக்கூடிய அடையாளமாக இருந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரையும் முன்னிறுத்தி விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே விஜய் 16 தொகுதிகளும் குறிப்பாக 14 தொகுதிகளில் சென்னையில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாதவரம், மதுரவாயல் உள்ளிட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட 55,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியை நோக்கி தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சான்றிதழை பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னதாக தான் வளர்த்து ஆளாக்கி முதலமைச்சராக அழகு பார்க்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையை வணங்கி வாழ்த்து பெறுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது அடையாறு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அடையாறு தன்னுடைய தாய் தந்தை இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று அதன் பிறகு லயோலா கல்லூரியில் தான் போட்டியிட்ட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு அந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகரை தோல்வியுற்று வெற்றிக்களம் காண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் விஜய் தற்பொழுது தன்னுடைய தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதிக்கான வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அந்த சான்றிதழை பெறுவதற்காக தற்பொழுது லயோலா கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவரை நோக்கி ஏராளமான இருசக்கர வாகனங்களும் தொண்டர்களும் அவரை சூழ்ந்து வரவேற்பு அளிப்பதற்காகவும் வாழ்த்துவதற்காகவும் கிழக்கு கடற்கரை சாலை இரு பகுதிகளிலும் சூழ்ந்திருக்கின்றனர். ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு மலர்கள் தூவியும் உற்சாகமாக பட்டாசுகள் வெடித்தும் அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காலையிலிருந்து வீட்டிலிருந்து வெளியே வராத விஜய் தற்பொழுது தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் சான்றிதழை பெறுவதற்காகவும் தன்னுடைய தாய் தந்தையை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காகவும் தற்போது வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கின்றார்.
தபால் ஓட்டுகளிலே பெரும்பான்மையான தபால் ஓட்டுகளில் தபால் ஓட்டுகள் வாக்களிக்கக்கூடியவர்களில் 40% மேற்பட்ட வாக்குகளை விஜய் பெற்றிருக்கின்றார். அந்த தபால் ஓட்டுகளை வாக்களிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர் அரசு ஊழியர்கள் என்கின்ற அந்த ஒரு கருத்தும் இருக்கின்றது. அரசு ஊழியர்கள் பெரும்பான்மையானோர் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில் அதிருப்தி ஏற்பட்டதன் காரணமாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.